வலி வடக்கு பகுதியில் வாழும் தம்மை தமது சொந்த காணிகளில் மீள்குடியேற்றுமாறு மக்கள் தொடர்ந்தும் கோரி வருகின்றனர். சுமார் 25 வருடங்கள் முகாம் வாழ்வை அனுபவித்து வரும் இவர்கள் தமது சொந்த இடங்களில் கால் தடம் பதிக்க ஆவலுடன் காத்திருக்கின்றனர். காலம் காலமாய் கண்ணீருக்குள் சிக்கி துன்பப்படும் இந்த மக்கள் முகாம் மக்கள் என அழைக்கப்பட்டு வருகின்றனர். தமது வாழ்வியலின் அவல நிலை தமக்கு இந்த பெயரை பெற்று தந்ததாக இவர்கள் கூறுகின்றனர். வலி வடக்கில் அமைந்துள்ள சபாபதி பிள்ளை மற்றும் கண்ணகி முகாம்களில் இவர்கள் தற்போது செய்வதறியாது வாழ்ந்து வருகின்றனர். இந்த இரு முகாம்களிலும் சுமார் 450 குடும்பங்களின் ஜீவியம் உருண்டோடி கொண்டிருக்கிறது. சுகாதாரமற்ற நிலைமையில் தாம் வாழ்வதால் பல நோய்களுக்கு உள்ளாவதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். சிறிதாக மழை பெய்தாலும் கூட தமது குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுவதால் தண்ணீருடன் தாம் ஒன்றிணைந்து வாழ வேண்டிய கட்டாயம் தமக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். காணியில பெரிய ஒரு கல்வெடு கிணறு கட்டி இருந்து நாங்கள் வந்து நாங்கள் கலைமகள் பாடசாலையில இருந்து சரி அப்படி வந்து பிள்ளைகளை நாங்கள் நடந்து விட்டு படிப்பிச்சு செய்த இடத்தை விட்டு விட்டு நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு அரைப்பிறப்பு காணி சொந்தமா இல்லை. சரி அப்ப நாங்க 4-8 பேர் காணியோட உறுதி என்ற வீட்டுக்குள்ள இருக்குது. இவ்வாறு சொல்லண்ணா பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழும் இவர்களை சந்திக்க வடமாகாண சபை அவை தலைவர் CVK சிவஞானம் சென்றிருந்தார். வடமாகாண சபையில் நாளைய தினம் நில ஆக்கிரமிப்புகள் தொடர்பான விசேட விவாதம் ஒன்று இடம்பெற உள்ளது. இந்த விடயம் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் வடமாகாண சபை தலைவர் காணி பிரச்சனைகளை எதிர்நோக்கிய மக்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தார். குடில்கள் உண்மையாக மனித வாழ்க்கைக்கு உதவாத சுகாதாரம் பண்றது சுத்தம் சுகாதாரம் பண்றது இல்லாத நிலையிலே இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அநேகமானவர்கள் சொந்த காணிகளை தங்கள் இடங்களிலே உள்ளவர்கள் அவர்கள் இடத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலையிலே இராணுவம் அவர்களுடைய காணிகளை இடங்களை அத்துமுறை பிடித்து வைத்திருப்பதனால் தங்களுடைய இடத்திற்கு தங்களை விடுமாறுதான் பலர் கூறுகிறார்கள். இங்கே பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியாக அவர்கள் பொறுப்பேற்று இந்த குடில்களையும் மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு அடைத்து அல்லது மேலே கூரை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பகிரங்கமான வேண்டுகோளையும் நான் விடுக்க விரும்புகின்றேன். கடந்த 25 வருடங்களாக தையிட்டி மயிலிட்டி போன்ற பல கிராமங்களிலே உள்ள மக்கள் இங்கே குடியமர்ந்திருக்கிறார்கள். இதை அரசாங்கம் 6381 ஏக்கர் நிலத்தை தாங்கள் சுவீகரிக்க போகிறோம் என்று சொல்கிறது. அரசாங்கத்தினுடைய தேவைகளுக்கு இந்த காணிகள் எடுக்க வேண்டிய தேவை இல்லை என்பது அவர்களுடைய வாதம். இதை கொண்டு நாளைய மாகாண சபை அமர்விலே தனியாக காணிக்கின்ற ஒரு விசேட அமர்வாக அது நடைபெற இருக்கிறது. அரசாங்கத்துக்கான இந்த இவர்களை தத்தமது இடங்களிலே குடியமர வழிவகை செய்ய வேண்டும் என்றும் இராணுவம் அந்த இவர்களை சொந்த காணிகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாளைக்கு ஒரு தீர்மானத்தை இயற்றக்கூடிய ஏற்பாடுகளை நிச்சயமாக நாங்கள் நாளைய விசேட அமர்விலே முன்னெடுப்போம். வாழ வழியின்றி தவிக்கும் இவர்களின் எதிர்பார்ப்பெல்லாம் தாம் தமது சொந்த காணிகளில் சொந்த வீடுகளில் குடியமர வேண்டும் என்பதுதான். இதனை வடமாகாண அவை தலைவரிடமும் இவர்கள் எடுத்துரைத்துள்ளனர். இவர்கள் வழங்கும் வாக்குறுதிகள் வரும் வார்த்தைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படாது செயற்பாடாக உருவெடுக்குமானால் அதுவே இவர்களுக்கான தீர்வாக அமையும் என்பதில் ஐயமில்லை. உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி.